எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் கிடைக்குதா இல்லை அவைலபிலிட்டியை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ட்டு இருக்கப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் அவங்களுக்கு போய் சேரணும்னு ஆரம்பிச்ச ஒரு கான்செப்ட் தான் அணிகலன். இப்போ உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை அதில் சிட் பண்ண வச்சு அதில் பண்ணி கொடுக்கறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கஸ்டமைஸ்னா அது டிசைன் மட்டும் இல்லை, பட்ஜெட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது தான் எங்களோட ஸ்பெஷல். நீங்கள் ஒரு 4 lakhs ஒரு ஜுவல் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம், ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு 2 lakhs தான் பட்ஜெட் இருக்கு. பட் அதை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கறத ஒரு ஐடியாவோட பண்ணி கொடுக்கறது தான் எங்களோட ஸ்பெஷல். ஒரு ஜுவல்லரி ஆசைப்படுறாங்க அவங்க கல்யாணத்துக்கு போட்டுக்கணும் அப்படின்றது, ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பட்ஜெட்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்வையா நல்ல பெருசா அப்படின்னு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு அதோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுது. தமிழக அன்பு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக தொழில் ஆளுமைகளே நம்ம நேர்காணல் செஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அணிகலன் ஜுவல்லரியோடைய ஃபவுண்டர் மிஸ் ஐஸ்வர்யா அவர்களை நேர்காணல் பண்ண போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. என்ன கான்செப்ட் மேடம் அந்த அணிகலன், அந்த கான்செப்ட் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ பிராண்டோட ஃபுல் நேம் அணிகலன் பை ஐஸ்வர்யா. ஓகே. ஸோ கான்செப்ட் என்னன்னா, எனக்கு டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ எல்லாருக்குமே ஜுவல்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் போய் சேரணும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விமென் ஜுவல்லுக்கு இருக்கிற லவ் வேறு எதுலையுமே இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் கிடைக்குதா இல்லை அவைலபிலிட்டியை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ட்டு இருக்கப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் அவங்களுக்கு போய் சேரணும்னு ஆரம்பிச்ச ஒரு கான்செப்ட் தான் அணிகலன். இந்த கஸ்டமைஸ்டு ஜுவல்னு போகும்போது நமக்குலாம் தெரியும், ஒரு வெட்டிங் அப்படின்னா ஒரு வெட்டிங் ஷூட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி போகும்போது யூஸ்வலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த காஸ்ட்டை விட ஜாஸ்தியான காஸ்ட்டு கொடுத்து, ஏன்னா ஒரு ஸ்பெஷலாக நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ உங்களுடைய ஜுவல்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷலாக செய்யும்போது அதோட காஸ்ட் எப்படி இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எந்த ஒரு சின்ன பிராண்டு தான், இட்ஸ் ஸ்டார்ட் அப் பிராண்டு தான். ஓகே. ஸோ எக்ஸாபரண்ட் காஸ்ட் அதில் இல்லை. ஓகே. அது ஒரு விஷயம். ரெண்டாவது கஸ்டமைசேஷன் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்கறது தான் எங்களோட பேசிக் ஃபர்ஸ்ட் நீடே. ஸோ அப்போ உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை அதில் சிட் பண்ண வச்சு அதில் பண்ணி கொடுக்கறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டியே. ஓகே. ஸோ கஸ்டமைஸ்ன்ற வேர்ட் வந்த உடனே அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினச்சி யாரும் நினச்சிக்க கூடாது. ஓகே. ஸோ கஸ்டமைஸ்னா அது டிசைன் மட்டும் இல்லை, பட்ஜெட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. எங்களுடைய பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு தேவையான டிசைன் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. சூப்பர் சூப்பர். இப்போ என்ன மாதிரி நகைகள்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் போய் ஒரு ஜுவல்லரியில் போய் ஒரு 3 lakhs 4 lakhsக்கு ஒரு ஜுவல் பார்க்குறேன், பட் அதை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அதை என்னோட பட்ஜெட்டுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துட முடியுமா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 4 lakhsக்கு ஒரு ஜுவல் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம், ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு 2 lakhs தான் பட்ஜெட் இருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் 2 lakhsக்கு வர வைக்க முடியும்? முதல் ஒரு சைஸ் கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குற ஒரு கம்மல் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த கம்மலோட லென்த் ஒரு 2 inch இருக்குது அப்படின்றப்போ எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அது எனக்கு ஒரு 1.25 inch இருந்தால் கூட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம அதை கொண்டு வரலாம். இப்போ இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்கறது? இப்போ நீங்கள் ஒரு ஷாப் அப்படின்னு பார்க்குறப்போ அது என்ன இருக்கோ அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் செட் ஆகும். பட் அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவோட பண்ணி கொடுக்கறது தான் எங்களோட ஸ்பெஷலைசேஷன். நீங்க பேசிக்கலி ஒரு ஆர்கிடெக்ட் இல்லையா? ஆமா. சோ இந்த ஆர்கிடெக்ட்ல இருந்து இந்த ஜுவல்லரி பிசினஸ், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சு? ஏன் நீங்க இந்த பிசினஸை சூஸ் பண்ணீங்க? இந்த பிசினஸ் ஆக்சுவலா நான் சூஸ் பண்ணி போனேன்றதோட அதுதான் என்ன சூஸ் பண்ணி வந்தது. ஸோ டியூரிங் கோவிட் அப்போ அந்த டைம் என்னோட செகண்ட் கிட் பிறந்திருந்தான். ஸோ அந்த டைமில் என்னால் ஆர்கிடெக்சர் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஒரு நியூ மாமா என்னால் அதிகமாக சைட் விசிட்ஸ் எல்லாம் போக முடியல. அப்போது and then it was also actually a time where a lot of new courses opened up online. அது வரைக்கும் எல்லாமே நம்ம போய் ஒரு இடத்துல படிக்கணும் அப்படின்னு இருந்த ஒரு சுச்சுவேஷன் மாதிரி நிறைய கோர்சஸ் ஆன்லைனில் ஓப்பன் ஆச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் ஜுவல்லரி டிசைனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டாக இருந்தது. பட் சின்ஸ் நான் ஏற்கனவே ஆர்கிடெக்சரல் பேக்ரவுண்ட் அப்படிலேருந்து வர்றதுனால ஸ்கெட்சிங் வாஸ் ஆல்ரெடி அ பேஷன். ஸோ அந்த மாதிரி அதில் படிக்க ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி
அண்ட் அணிகலன் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அவங்க தான் வந்து ஃபுல் பூஸ்ட் பண்ணி இனிஷியலாகவே வந்து என்னை நம்பி அவங்களோட காசு அவங்களோட கோல்டு எல்லாம் போட்டு நீ பண்ணு பரவாயில்ல எப்படி வேணா பண்ணு நாங்கள் மாட்டிக்கிறோம் அப்படின்னுட்டுன்னு ஒரு தைரியம் கொடுத்து நின்னது செஞ்சது. ஒரு டிசைனிங்காக கூட வந்தாக்கா கூட எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கூட நின்று நீ பண்ணு உனக்கு வராத டிசைனிங் அப்படின்ற மாதிரி கொடுத்து பண்ணது எல்லாமே. ஸோ அப்படி டெவலப் ஆனது தான். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நிறைய கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை ஒரு பிராண்டாக உருவாக்கணும் அப்படின்னுட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகே, இந்த கஸ்டமைஸ்டும் போகும்போது நீங்கள் சொன்னீங்க 4 lakhsக்கு பார்க்குற ஒரு ஜுவல்ல 2 lakhsக்கு வேணும்னா கூட அதில் என்னென்ன செய்ய முடியுமோ கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னீங்க. இதில் குவாலிட்டி எந்த இடத்துல நீங்கள் மெயின்டைன் பண்ணி எப்படி என்ஷோர் பண்ணி? கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம குவாலிட்டின்றது ஒரே குவாலிட்டி தான். நீங்கள் 22 கேரட் எடுத்தாலும் நம்மளும் வந்து ஹால்மார்க் போட்டு எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம். 18 22 எப்படி இருந்தாலும் ஹால்மார்க் பண்ணுறோம். ஸோ எங்க நம்ம வந்து காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கறது. பட் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. இப்போ நீங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரொம்ப டிராஸ்டிக்கா லைக் நான் ஒரு 10 lakhல ஒரு பீஸ் பார்க்குறேன், அது வந்து எனக்கு ஒரு 2 lakhs 3 lakhsல வருமானா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் உங்களுக்கு நீங்க ஒரு பீஸ் பார்த்துருப்பீங்க, பட் அது அந்த பட்ஜெட்டே இல்லைனாலும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? பிகாஸ் கோல்டுன்றது இப்போ எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கிற ஒரு விஷயம் தான். இட்ஸ் நத்திங் நியூ. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுமே வருவாங்க. இப்போ ஒரு பேங்கிள்னா நீங்க வீட்டில் இருக்கவங்க மதர் கிட்டயோ இல்லை ஒய்ஃப் கிட்டயோ கேட்டீங்க, அவங்களுக்கே தெரியும் ஒரு பேங்கிள் பண்ண எவ்வளோ ஆகுன்றது அவங்களுக்கே தெரியும். அதில் கொஞ்சம் எவ்வளோ ஜாஸ்தி கம்மி அந்த மாதிரி நம்ம பெஸ்ட்டாக கிளைண்ட்டுக்கு எப்படி பண்ணி கொடுக்க முடியும், என்ன லைட் வெயிட்ல பண்ணி கொடுக்க முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து 18 கேரட் பண்ணிக்கிறாங்க, 9 கேரட் கூட பண்ணிக்கிறாங்க. பட் 9 கேரட்டுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு, 18 கேரட்டுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த டைம்ல அட்வைஸ் பண்ணி கிளைண்ட்டுக்கு இந்த டிசைனுக்கு இது சூட் ஆகும், இதுல நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், இல்ல இந்த இடத்துல பெருசு பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்றது. அந்த இதெல்லாம் நீங்க எஜுகேட் பண்ணுவீங்க. அவங்க ஒன்று சொல்றாங்கன்னா அதை நீங்க இப்படி பண்ண வேணாம், நல்லா இருக்காது சொல்லுவீங்க. ஓகே, இப்போ எந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் உங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியும் மேடம்? ஒரு டிசைன் வைஸ்ல ஏதாவது இதெல்லாம் ஈஸியா பண்ணலாம், இதெல்லாம் பண்ண கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படின்றது எதுவும் இல்லை. நம்ம எந்த மாதிரி ஜுவல்லரி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்க எனி கார்னர் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து நீங்க டிசைன் எடுத்தாலுமே அது நம்ம கிட்ட இந்தியன் கிராஃப்ட்மேன்ஷிப் தான் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் லைக் ரியலி குட் பண்றதுல. நம்ம எந்த டிசைன்ஸ் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் சிலதுக்குன்னு ஒரு ப்ரீ ரெக்விசிட் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த நகாசு ஜுவல்லரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி சில மோல்ஸ் அதெல்லாமே ரெடிமேடாகவே ஆஸ் இன் அந்த ஆச்சாரிங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப அவுட் ஆஃப் தி ஆர்டினரியா அதிலெல்லாம் கேட்குறப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அந்த மாதிரி. பட் எதுவுமே வந்து டிசைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஆன்லைனில் ஒரு டிசைன் பார்க்குறோம் அல்லது ஒரு ஜுவல்லரியில் ஒரு டிசைன் பார்க்குறோம், அந்த டிசைனை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா நீங்கள் அப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா நம்ம அதே மாதிரி பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம வீட்டில் அந்த பழைய ஜுவல்லரிஸ்லாம் இருக்கும், புதுசாக நம்ம மாற்றாம நம்ம அம்மாவோட பாட்டியோட ஜுவல்லரி எல்லாம் ட்ரெடிஷ்னலாக வச்சிருக்கோம், அதெல்லாம் உங்களால் டிசைன் வைஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? டெஃபினட்டா. ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணி கேட்டுக்கிற கிளைண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்கு. இந்த ஓல்ட் ஜுவல்லரி ரொம்ப விரும்பி அதே மாதிரி இப்போ புதுசா பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி என் பாட்டி போட்டிருந்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு அதே மாதிரி வேணும், பாட்டி இது ரொம்ப பழசாயிருச்சு இல்ல வேற ஒருத்தவங்களுக்கு போயிருச்சு அந்த பீஸ், எனக்கு என் பாட்டி போட்டிருந்த மாதிரி வேணும் அப்படின்னு பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. இல்ல அந்த ஓல்ட் ஜுவல்லரியை 2 விதமா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு அந்த கோல்டை வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க புதுசா ஏதாவது ஒரு பீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சில பீசஸ் வந்து நம்ம அப்படியே பீஸாவே ரீமாடல் பண்ணலாம். லைக் அந்த மோட்டிவ் மட்டும் எடுத்து நம்ம ரீமாடல் பண்றது. மோஸ்டா ஜஸ்ட் பிளெயின் கோல்ட் ஸ்டோன்ஸ் இல்லாம அந்த பிளெயின் கோல்டா இருக்கிற பீசஸ் இந்த மாதிரி ரீமாடல் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியர். ஓகே, நீங்க மேக்ஸிமம் இந்த டிசைன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால அந்த क्वेश्चन கேக்குறேன். நீங்க செஞ்சதுலயே ரொம்ப காம்ப்ளிகேஷனான ரொம்ப கஷ்டமான ஒரு டிசைன் எந்த டிசைன் நீங்க சொல்வீங்க? அந்த மாதிரி இது வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க ஆர்க்கிடெக்ட்னால எல்லாம் ஈஸியா நினைச்சீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஃபெலோ ஆர்கிடெக்ட்ஸ்க்கு டிசைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ டிசைன் அப்படிங்கிறதோட ஃபெலோ ஆர்கிடெக்ட்ஸ் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்க வந்து பேசிக்காவே ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் இதெல்லாம் கூட நாங்க ரொம்ப கன்சிடரேஷன்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்படி கேட்கிறேன், உங்களுடைய கஸ்டமர் ஒரு பீஸ் நீங்க டிசைன் பண்ணி கொடுத்ததை பார்த்து ரொம்ப ஹாப்பியான அதாவது ரொம்ப
சர்ப்ரைஸ் ஆன ஒரு கஸ்டமர்ஸோட ஒரு இது உங்களால் சொல்ல முடியுமா? மோஸ்டா ஆக்சுவலி ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க குழந்தைங்களுக்கு பண்ணிக்கிற ஜுவல் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க பார்ப்பாங்க. அந்த குழந்தை போட்டு அந்த குழந்தையோட ரியாக்ஷன் எல்லாம் எனக்கு எடுத்துலாம் அனுப்புவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குற அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க they are the best happy clients that I've had so far. ஒரு ஜுவல்லரி ஓனர் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து, அதுவும் அவங்களுடைய கிட்ஸ் கிட்டேருந்து வர அந்த ஹாப்பி மொமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்கும்? ஒரு பர்பஸ் கிடைக்குது இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறப்போ, ஸோ எங்கள் ஃபீல்டே அந்த மாதிரி தான். நான் ஆர்கிடெக்டாக இருக்கிறனால எங்களோட கிளைண்ட்டோட ப்ரிஃபரன்சஸ், அவங்களோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பில்டிங்கோ ஏதோ கட்டுறப்போ அவங்களோட லைஃப் சேவிங்ஸை போட்டு கட்டுவாங்க. அன்னைக்கு அவங்கள வந்து அவங்க வீடு கிரகப்பிரவேசமோ இல்லை அந்த ஒரு பூமி பூஜையிலோ நீங்கள் பார்க்குறப்போ அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அது. அதோட ஒரு வெர்ஷன் தான் என்னோட ஜுவல்லரி பிராண்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அந்த ஆர்கிடெக்சர் தான், அதை தான் நான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஜுவல்லரி பிராண்டில். ஸோ அதை நான் ஆக்சுவலி மல்டிபிள் டைம்ஸாக பார்க்குறேன். அவங்களோட ஆசை, அவங்க சேர்த்து வச்சிருக்கிறதோட ஒரு வடிவம், அவங்களோட அது வந்து கோல்டன் வர்றப்போ யாருமே அது ஒரு வேஸ்ட்டாக கூட பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு அழகு கிடச்சிருக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு யூஸ் கிடைக்குது அப்படின்னு அவங்க பார்க்குறப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு அளவே இல்லை. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம வீடுகளில் வந்து ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னலாக கோல்டு வாங்கி வைக்கிறதா நம்மளுடைய பழக்கங்கிறதுனால அதை மாற்றவும் முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய கான்செப்ட் உண்மையிலேயே ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்மளுடைய மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு. அப்போது உங்கள் பிஸ்னஸ்க்கு இங்கே இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எந்த மாதிரியான வரவேற்பு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ கல்யாணத்துக்கு லைக் அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஹையாக போயிடுச்சு இப்போ கோல்ட் ப்ரைஸஸ் அப்படியெல்லாம். ஸோ இப்போ அவங்கனால வந்து ஒரு ஜுவல்லரி ஆசைப்படுறாங்க அவங்க கல்யாணத்துக்கு போட்டுக்கணும் அப்படின்றது. ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பட்ஜெட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்வையாக நல்ல பெருசாக அப்படின்னு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு அதோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி அந்த ஏஸ்தட்டிக் அப்பீல்ன்றதுன்றது ரொம்ப கோல்டுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ என்னோட அட்வைஸ் வந்து கோல்ட் எப்பவுமே வந்து கெட்டு போகிற பொருள் இல்லை. சேமிச்சு எப்படி உங்களுக்கு பாசிபிளாக இருக்கோ அப்படி நீங்கள் ஜுவல் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். சூப்பர். இன்னைக்கு வந்து ஏஐ வேர்ல்டில் இருக்கோம் நம்ம. இந்த ஏஐ வேர்ல்டில் உங்களுடைய அந்த கோல்டு டிசைன் அப்படிங்கிறது சிம்பிளிஃபை ஆயிருக்கா அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது சேலஞ்சஸ் வந்திருக்கா? ஆக்சுவலி இப்போது சின்ஸ் நான் வந்து ஆர்கிடெக்சரல் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதுனால என்னதான் ஏஐ வந்தாலும் பேப்பர் பென்சில் எடுத்து வரைகிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, எங்களோட ஃபர்ஸ்ட் கோ டு. அப்படி தான் வந்து எங்களால் ஐடியாஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். பட் கிளையண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்ல நம்மளுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அவங்க ஏஐ யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு வேணும் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அதில் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அண்ட் லாட் ஆஃப் இம்பாசிபிள் ஜென்ரேஷன்ஸ் வரும். பட் அட்லீஸ்ட் ஒரு இந்த எண்டில் இருக்கிற ஒருத்தங்கனால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தேர் ட்ரைங் டு டெல் மீ. அட்லீஸ்ட் அவங்களோட அது கீ பாயிண்ட்ஸ் என்னன்றதாவது நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ இட் இஸ் பின் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப விலை ஜாஸ்தியான ஒரு ஆர்னமெண்ட்டை பார்க்கும்போது நாங்கள் பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்கிடெக்டா ஒரு டிசைனர் ஜுவல்லரியோட டிசைனரா உங்களோட பார்வை, நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செயின் பார்க்குறீங்க அல்லது ஏதோ ஒரு ஆரம் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய இப்போ நீங்கள் அதை வந்து எதை முதல்ல பார்ப்பீங்க? ஒரு நகையை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ அதில் ஒரு ஆர்கிடெக்டாக எனக்கு இம்ப்ரெஸ் ஆகுறதுன்றது அதோட ப்ரப்போர்ஷன் தான். அதாவது நிறைய நகைங்க அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு போட்டால் எப்படி இருக்கும்ன்றதுன்னு எல்லாருமே சரி நகை யூஸ்வலாக ட்ரெஸ் மாதிரி நம்ம கலர் சாய்ஸோ அப்படிலாம் ஒன்றும் பெருசாக பார்க்குறதில்ல. பட் நிறைய டைம்ஸ் நகையுமே வந்து கொஞ்சம் ஆடாக சரியா இல்லாமன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு நகையோட அழகு வந்து அதோட காம்போசிஷன், அதோட ப்ரப்போர்ஷன்,
அதில் தான் வந்து இருக்குது. ஸோ எந்த ஆக்சுவலி நகைனே இல்லை, எந்த ஒரு விஷயமே அழகாக இருக்கணும்னா அதுக்கு அதோட காம்போசிஷனும் அதோட ப்ரொபோர்ஷனும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். அது அழகாக பேலன்ஸ் அவுட் ஆயிருக்கான்றது தான் பார்க்கணும். கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது ஜுவல்லரியில் ரொம்ப புதுசு. முன்னாடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடி ரெடிமேட் ஜுவல்லரி கிடையாது. இன்னைக்கு ஷோரூமில் போய் ரெடிமேடாக அவங்க வச்சிருக்கிறது அவங்க சொல்கிற ரேட்டில் வாங்குறதுங்கிறதே நமக்கு ஒரு பேட்டர்னாகவே மாறி போச்சு. அந்த நேரத்தில் கஸ்டமைசேஷன், அதுவும் எங்கள் பட்ஜெட்டில், கஸ்டமர்ஸோட பட்ஜெட்டில் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பிஸ்னஸ் நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸால் அவங்களுடைய கனவுகள் வந்து மெய்ப்படும் அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை. ஸோ எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணல் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush.